A to Z இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் புத்தர் பண்ணியிருக்கோம். மரம் பக்கத்தில் இருக்கிற இந்த மாடியில் எல்லாமே இலையெல்லாம் கொட்டினால ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கீழே இருக்க வீட்லேயும் லீக்கேஜ்லாம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வேர் பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்போ க்ளீன் பண்ணவே இல்லை. மாடியில் ஸ்டெப் இல்லாதனால யாரும் ஏறல. அப்போ நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகுது, கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணி கொடுங்க. நாங்கள் ஃபுல்லான மாடியில் வச்சு எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி டேம் ப்ரூஃப் அடித்து இந்த லீக்கேஜெல்லாம் அரெஸ்ட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இந்த இடம் க்ளீன் பண்ணதுக்குமே பெட்டராக இருக்கும். டேம் ப்ரூஃப் அடிச்சு பக்காவாக இருக்கும். கஸ்டமர் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாங்க. இந்த கஸ்டமர் இந்த ஒர்க் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகி இப்போ ரெகுலர் கஸ்டமர் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம 2 இயர்ஸ் ஆச்சு. ரிட்டர்ன் அகைன் கூட இந்த அளவுக்கு ஆயிருக்கலாம். ஆனால் லீக்கேஜ் வந்திருக்காது. குப்பை வந்திருக்கலாம், அது லீக்கேஜ் இருக்காது. மறுபடியும் நான் போய் லீக்கேஜ் கூட ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். இருந்தாலும் ஆனால் இந்த ஒர்க் பக்காவாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் லீக்கேஜ் அவங்களுக்கு கீழே வரல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டேம் ப்ரூஃப் மாடியில் வந்து மேக்ஸிமம் அடிச்சோம்னா வீட்டில் நம்ம கூலிங்கே இருக்கும். ஒயிட் கலர் அடித்தா கூலிங் இருக்கும். கிரே கலர் அந்த மாதிரி இதில் அடித்தோம்னா கூலிங் கிடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடி நம்மளுக்கு பக்காவாக இருக்கும். 2 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து நம்ம மாடியை ரெடி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு கூலிங் கிடைக்கும். இன்னொன்று பில்டிங்கும் நல்லாயிருக்கும் மொட்டை மாடியை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். பில்டிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்குக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள். A to Z எப்பயுமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.